தூத்துக்குடி பனிமயமாதா பேராலயத்தின் 442ஆம் ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருவிழா திருப்பலி கோலாகலமாக நடைபெற்றது. தூத்துக்குடியில் உள்ள உலக புகழ்பெற்ற பனிமயமாதா பேராலயத்தின் 442வது ஆண்டு திருவிழாவையொட்டி சிறப்பு திருப்பலி மற்றும் நற்கருணை பவனி ஆகியவை நடைபெற்றன. இந்நிலையில் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருவிழா திருப்பலி மறைமாவட்ட ஆயர் ஸ்டீபன் அந்தோணி தலைமையில் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் உலக மக்கள் அனைவரும் இன்புற்றிருக்க வேண்டி சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இந்த திருவிழா திருப்பலியில் ஏராளமானோர் தங்கள் குடும்பத்தாருடன் பங்கேற்றனர். இயேசு கிறிஸ்துவிலும் அவரை ஈண்டெடுத்து நமக்கு கொடையாக கொடுத்த பனிமய தாயிலும் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இன்று பனிமய மாதா திருவிழாவை திருச்சபையானது கொண்டாடி மகிழ்கின்றது. உங்கள் அனைவருக்கும் பனிமய தாயின் திருவிழா வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதிலே நம்முடைய பங்கு தந்தை அருள் தந்தை ஸ்டார்வின் அவர்களோடு சேர்ந்து இந்த பனிமய தாயின் பங்கு மக்கள் எல்லோரோடும் சேர்ந்து உங்களுக்கு இந்த வாழ்த்தையும் வணக்கத்தையும் கூறிக்கொள்கிறேன். இந்த அருமையான நாளில் பனிமய தாயின் வரலாறை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டி இருக்கிறது. ரோமை நகரிலே ஒரு தம்பதியர்கள் குழந்தையின்றி இருந்தார்கள். அன்னை மரியாள் அவர்களுக்கு காட்சி அளித்து எனக்கு ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அந்த கேட்டுக்கொண்டதன்படி அவர்கள் பாப்பிரையானவர் ஒரு அருமையான கோவிலை அங்கே கட்டினார். அதை மரிய மஜோரே அப்படி என்று சொல்லி சொல்லுவாங்க. பேராலயம் அன்னை மரியாளுக்கு கட்டப்பட்டது. அந்த இடத்தில் பனி நிறைந்த இடமாக அது இருந்தது என்று சொல்வதனால அது பனிமய மாதா என்று அழைக்கப்படுகிறது. அந்த பெயரையே 422 ஆண்டுகளாக பங்கு மக்கள் தூத்துக்குடியை சார்ந்தவர்கள். இதுதான் வரலாறு. இந்த அன்னை இந்த திருவிழாவை நாம் நடத்துகின்ற பொழுது இங்கே ஒரு 10 லட்சத்திற்கு மேல கிறிஸ்தவர்களும் சரி, முஸ்லிம் சகோதரர்களும் சரி, இந்து நண்பர்களும் சரி இங்கே வந்து பங்கெடுக்கிறார்கள். அவர்களுக்கு ஏராளமான சகாயங்களையும் புதுமைகளையும் அன்னை மரியாள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே மக்கள் சாறை சாறையாக வந்து மணல் தூக்கினாலும் விழாதபடி அந்த அளவுக்கு வந்து இங்கு நடக்கின்ற மறையுரைகளையும் பக்தி முயற்சிகளையும் கேட்டு பரவசப்படுகிறார்கள். இந்த அருமையான நாளிலும் கூட நிறைய மக்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இதை நிறைய ஊடகங்கள் வெளிப்படுத்துகின்றன. அந்த ஊடகங்களையும் ஊடகங்களில் பணி செய்கின்ற அனைவரையும் நான் வாழ்த்தி வணங்குகிறேன். இந்த நாளிலே இந்த அரசாங்கமானது தூத்துக்குடி மாநகரத்து மக்களுக்கு, பள்ளிகளுக்கெல்லாம் விடுமுறை அளித்திருக்கிறது. அவர்களுக்கும் நன்றி.